அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில பல வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் நேரம் வந்துருச்சு. எண்ணி சரியா 3 நாள்ல நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இது ஏதோ சாதாரணமா சொல்லல. கிரகங்களோட சஞ்சாரமும் தெய்வத்தோட முடிவும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்காக ஒரு பெரிய ஆச்சரியத்தை காத்துக்கிட்டு இருக்கு. மார்ச் 31 அப்புறம் உங்க தலையெழுத்தே முழுசா மாறப்போகுது. இது வரைக்கும் இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. இந்த பதிவை கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுசா கேளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாத்த போற பல ரகசியங்கள் இதுல இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மத்தவங்களுக்கு எப்பவும் நல்லது மட்டுமே நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் தான். சொந்த பந்தம் தொட்டு கூட பழகின நண்பர்கள் வரைக்கும் உங்களை எவ்வளவு தூரம் காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் காயப்படுத்திட்டாங்க. எத்தனையோ ராத்திரிகள் தனியா உட்காந்து அழுதுருப்பீங்க. ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு நினைச்சு புலம்பிருப்பீங்க. தொழில நஷ்டம், வேலையில நிம்மதி இல்ல, குடும்பத்துல பிரச்சனை, கையில காசு தங்கலன்னு அடி மேல அடி வாங்கி ரொம்பவே சோர்ந்து போயிருக்கீங்க. உங்களோட நேர்மைக்கும் உண்மையான உழைப்புக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே ஏங்கி போயிருக்கீங்க. ஆனா அந்த இருண்ட காலமெல்லாம் மலையேறிடுச்சு. இப்ப கிரக நிலைமைகள் உங்களுக்கு சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இந்த மார்ச் 31 மேல உங்க ராசிநாதன் செவ்வாயோட பார்வை ரொம்பவே வலுவா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம குரு பகவானோட அனுக்கிரகமும் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. இத்தனை நாளா உங்க வழியில இருந்த தடைகள் எல்லாம் வெயில்ல வச்ச பனி மாதிரி உருகி ஓட போகுது. யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. தெய்வமே நேர்ல வந்து உங்க கை பிடிச்சு தூக்கி விட போற நேரம் இது. அந்த 3 நாள்ல நடக்க போற முதல் மாற்றம் உங்க மனசுலதான் ஆரம்பிக்க போகுது. ஒரு இனம் புரியாத தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்க போகுது. நீங்க காலையில எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது உங்க வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த பணமா இருக்கலாம். திடீர்னு ஒரு தகவல் வரும். அது உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து வைக்கும். யத்துதீன், உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை சக்திகள், கெட்ட திருஷ்டி எல்லாமே விலகிடும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிடுச்சுங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தா தொட்டதெல்லாம் தொலங்கும்னு சொல்லுவாங்களே, அந்த பொற்காலம் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் உங்களை விட்டு நிரந்தரமா விலகிடும். உங்க உழைப்புக்கான பலனை நீங்க அறுவடை செய்யற நேரம் வந்துருச்சு. இனிமே உங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த 3 நாள்ல தானா சரியாகிடும். யாரு மேல தப்புன்னு நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிப்பீங்க. பண வரவு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஏதோ ஒரு மூலையில இருந்து பணம் வந்து உங்க கல்லாப்பெட்டியை ரொப்ப போகுது. நீங்க யாருக்காவது உதவி செய்ய போய் கடன் கொடுத்துட்டு அவங்க திரும்ப தரலன்னு ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அவங்களே நேர்ல வந்து உங்க பணத்தை திருப்பி கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கான கால நேரம் ரொம்பவே மாறப்போகுது. அதே மாதிரி உங்க தலையில இருந்த பெரிய கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதை அடைக்கக்கூடிய புது வழிகள் உங்களுக்கு தானா பிறக்கும். முக்கியமா இந்த மார்ச் 31 அப்புறம் உங்க தொழில்ல ஒரு பெரிய ஏற்றம் காத்திருக்கு. இது வரைக்கும் சுணக்கமா இருந்த வியாபாரம் இனி சூடு பிடிக்கும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சரியான நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்கள அந்த தெய்வம் இப்ப சும்மா விடாது. நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க கண் முன்னாடியே அவங்க செஞ்ச துரோகத்துக்கான பலனை அனுபவிப்பாங்க. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து நிக்கிற காலம் இது. வேலை பார்க்கற இடத்துல இவ்வளவு நாளா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. உங்க திறமைக்கும் உழைப்புக்கும் தகுந்த பெரிய அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. உடல் நலத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கை கால் வலி, மன அழுத்தம், இது எல்லாமே இப்போ முழுசா சரியாக ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது பொலிவும் சந்தோஷமும் வரத நீங்களே தினமும் கண்ணாடி பார்க்கும்போது உணர்வீங்க. இது வெறும் கிரகங்களோட வேலை மட்டும் இல்ல. நீங்க இவ்வளோ நாளா செஞ்ச தர்மமும் உங்க குலதெய்வம் உங்க மேல வச்சிருக்க அளவற்ற கருணையும் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். நீங்க எவ்வளவு அடிபட்டாலும் நியாயத்தை மீறாம நேர்மையா இருந்தீங்க பாத்தீங்களா? அதுக்கான பெரிய பரிசுகளை கொடுக்கதான் அந்த தெய்வம் இப்ப முடிவு பண்ணிருக்கு. உங்க வாழ்க்கையோட பொற்காலம் ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். எந்த இடத்துலயும் உங்க நிதானத்தை இழக்க கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொறாமைப்படுற கண்கள் உங்களை சுத்தி அதிகமா இருக்கும்.
அதனால உங்க திட்டங்கள் எதையும் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காரியம் கை கூடுற வரைக்கும் அமைதியா இருந்தாலே போதும். அந்த தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு எத்தனையோ வருஷமா கனவு கண்டுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் இந்த 3 நாள்ல நல்லபடியா தொடங்கும். உங்களோட பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்தாலோ இல்ல பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருந்தாலோ அதுக்கெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட நியாயமான பங்கு உங்க கைக்கு எந்த தடங்களும் இல்லாம வந்து சேரும். சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசை சீக்கிரமே நிறைவேறும். இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குமான்னு நீங்க இப்போ சந்தேகப்படலாம். ஆனா அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. உங்க தலைக்கு மேல ஒரு பெரிய சக்தி உங்களை எப்பவும் பாதுகாத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்க முழுசா நம்பணும். இகலியான வயசுல இருக்கிற உங்க வீட்டு பிள்ளைகளுக்கோ இல்ல உங்களுக்கோ எவ்வளவு வரன் பார்த்து அமையல, ஏதோ ஒரு தடையாவே இருக்குன்னு ரொம்ப கவலையில இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலையை தூக்கி ஓரமா வைங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா ஒருத்தர் விரும்பிட்டு வீட்டுல சம்மதம் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கிறதுக்கான யோகம் முழுசா கூடி வந்துருச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாம எத்தனையோ கோவில்களுக்கு படி ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு வீட்டுல தொட்டில் கட்ட போற நல்ல செய்தியும் சீக்கிரமே வந்து சேரும். உங்க வீடே இனிமே சுப காரியங்களால களை கட்ட போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தம் எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற நேரம் வந்துருச்சு. இந்த மார்ச் 31 அப்புறம் நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் மனசார வேண்டிட்டு வாங்க. இவ்வளோ நாளா உங்களை சுத்தி இருந்த இருட்டு விலகி ஒரு புதிய விடியல் பிறந்துருச்சு. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாரையும் அந்த தெய்வத்துக்கிட்டே விட்டுடுங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அந்த தெய்வத்துக்கு நல்லாவே தெரியும். நீங்க இனிமே உங்க முன்னாடி இருக்கிற பிரகாசமான எதிர்காலத்தை மட்டும் பார்த்து தைரியமா முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாமே இனிமே நல்ல வார்த்தைகளா மங்களகரமா மட்டும்தான் இருக்கணும். நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும்னு தினமுமே காலையில எந்திரிச்சதும் மனசுக்குள்ள முழு நம்பிக்கையோட சொல்லிக்கோங்க. உங்க எண்ணம் எப்படி இருக்கோ அது போலதான் உங்க வாழ்க்கையும் ரொம்ப பிரம்மாண்டமா அமைய போகுது. விருச்சிக ராசி பெண்களை பத்தி இந்த நேரத்துல தனியா சொல்லியே ஆகணும். இவ்வளோ நாளா குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போனதுதான் மிச்சம். யாரும் உங்களை ஒரு வார்த்தை கூட பாராட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே உங்க நிலைமை முழுசா மாறப்போகுது. கணவன் வீட்டுல உங்களுக்கான மரியாதை பல மடங்கு கூடும். தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் காத்துல பறந்துடும். சுயமா ஏதாவது தொழில் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்ச பெண்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க குடும்பத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போகும். இனிமே உங்களை யாரும் அடக்கி ஆள முடியாது. உங்களுக்கான சுதந்திரமும் சந்தோஷமும் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பப்படிக்கிற மாணவர்களுக்கும் நல்ல வேலை தேடுற இளைஞர்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னு அடிச்சு சொல்லலாம். அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதிட்டு காத்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா மனசு குளிர்ற மாதிரி நல்ல செய்தி வந்து சேரும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், அங்கேயே சொந்தமா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் இந்த மார்ச் 31 மேல ரொம்ப சுலபமா விலகிடும். உங்க திறமையை நிரூபிக்க ஒரு பெரிய மேடை உங்களுக்கு தானா கிடைக்கும். நீங்க தொட்டது எல்லாமே துலங்குற இந்த நேரத்துல நேத்து வரைக்கும் உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆச்சரியமா பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கும். இந்த 3 நாள்ல உங்க தூக்கத்துல சில அதிசயமான கனவுகள் உங்களுக்கு வரும். உங்க குலதெய்வமோ இல்ல நீங்க உருகி கும்பிடுற இஷ்ட தெய்வமோ கனவுல வந்து உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை உணர்த்துவாங்க. ஒரு பூவோ ஒரு பழமோ இல்ல ஒரு பெரிய வெளிச்சமோ உங்க கனவுல வந்தா அது உங்க கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு பெரிய அடையாளம். அதனால காலையில எந்திரிச்சதும் அந்த கனவை பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கோங்க. உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்தி பிறக்கும். அடிக்கடி கோவிலுக்கு போகணும்னு தோணும். இதெல்லாம் அந்த தெய்வம் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துதுங்கிறதுக்கான அப்பட்டமான உண்மைகள். அந்த தெய்வ சக்தி உங்களுக்குள்ள இறங்குறத நீங்க முழுசா உணர்வீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை நினைச்சு நீங்க இனிமே கவலைப்பட வேண்டியே இல்ல. ஏன்னா உங்களுக்காக அந்த கர்ம வினையே களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. உங்களை பத்தி தப்பா பேசின வாயெல்லாம் இனிமே உங்களை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கும். ஆனா நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம வழக்கம் போல உங்க நல்ல குணத்தோட இருங்க. உங்க பொறுமைக்கும் அமைதிக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய வெற்றி இது. உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதெல்லாம் உங்க மேல படாம ஒரு பெரிய கவசம் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கவசம் வேற ஒண்ணும் இல்ல, நீங்க இவ்வளவு நாளா செஞ்ச புண்ணியமும் உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் தான்.
அபன வரவு அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் உஷாராவும் இருக்கணும். திடீர்னு விழுகிற பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம ஆடம்பரமா செலவு பண்ணிடக்கூடாது. சேமிப்புல அதிகமா கவனம் செலுத்துங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல பெரிய அளவுல கடனா பணம் கொடுக்கறதோ இப்போதைக்கு வேணாம். உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செய்யலாமே தவிர உங்க எல்லையை தாண்டி யாருக்கும் எதுவும் செய்ய போகாதீங்க. ஏன்னா திரும்பவும் உங்களை ஏமாத்துறதுக்கு சில கூட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம். அதனால யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த காரியத்திலையும் இறங்குங்க. உங்க குடும்பத்தோட தேவைகளை முதல்ல நிறைவேற்றுங்க. உங்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு முக்கியமான பரிகாரத்தை நீங்க செஞ்சே ஆகணும். வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான கோவிலுக்கு போங்க. அங்க இருக்கிற தெய்வத்துக்கு நெய் தீபம் ஏத்தி மனசார வேண்டிட்டு வாங்க. முடிஞ்சா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இது உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை இருட்டையும் முழுசா விரட்டி அடிச்சிரும். இந்த மார்ச் 31 அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அதிசயத்தை நீங்க கண்கூடா பாப்பீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போற நாள் நெருங்கிடுச்சு. எந்த கவலையும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. வெற்றி உங்க வீட்டு கதவை தட்டும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அதிகமா யோசிக்கிற பழக்கம் இருக்கும். ராத்திரி தூங்கும் போது கூட மனசுக்கு கொஞ்சம் கூட ஓய்வு கொடுக்காம நடந்த கசப்பான விஷயங்களை நினைச்சு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இனிமே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. தேவையில்லாத குழப்பங்கள், இனம் புரியாத பயம் எல்லாமே உங்களை விட்டு ஓடிடும். உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை சக்தி வர்றத நீங்களே முழுசா உணர்வீங்க. யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத ரூபத்துல உங்க தோள் மேல கை போட்டு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஆழமா எழும்பும். இது வெறும் வார்த்தை இல்லைங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை தேத்துற நேரம் இது. இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள இருந்த பாரம் எல்லாம் பனி மாதிரி உருகி போறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. இது வரைக்கும் நீங்க உசுரா நம்பினவங்க, உங்க சொந்த பந்தம்னு நினைச்சவங்க எல்லாம் உங்களை நடுத்தருவுல கைவிட்டிருக்கலாம். ஆனா இனிமே முகம் தெரியாத 3வது மனுஷங்க மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் தானா தேடி வரும். நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஏதோ ஒரு திசையில இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்க வீட்டு கதவை தட்டும். நீங்க போற வழியில ஏதாவது சின்ன தடையோ இல்ல பெரிய ஆபத்தோ வர மாதிரி இருந்தா கூட அதெல்லாம் நூலிழையில உங்களை விட்டு விலகிடும். உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான வட்டம் உருவாக்கிடுச்சு. உங்களை அழிக்கணும்னு நினைச்சு திட்டம் போட்டவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆளா தலை நிமிர்ந்து வளர்ந்து நிக்க போறீங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க யாருன்னு நிரூபிச்சு காட்டுறதுக்கான சரியான நேரம் உங்களுக்கு கூடி வந்துருச்சு. குறிப்பா தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப சொல்லியே ஆகணும். உங்க வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்த அத்தனை தடங்கல்களும் சுக்கு நூறா உடைஞ்சு உங்க கை நிறைய லாபம் சேரப்போகுது. புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த தயக்கமும் இல்லாம துணிஞ்சு இறங்குங்க. உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்க போகுது. உங்களை நம்பி முதலீடு செய்ய நிறைய பேர் தயாரா இருப்பாங்க. ஆனா யாரை நம்பி கூட்டு சேர்றோம் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருங்க. எவ்வளவு பெரிய லாபம் வர்ற மாதிரி இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிதானமா உட்காந்து தீர யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா உங்க நேரம் இப்ப நல்லா இருக்கிறத பார்த்து உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு காரியம் சாதிக்க சில கூட்டங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இனிங்க செஞ்சதான தர்மங்கள் எதுவுமே வீண் போகல அப்படிங்கறத இந்த 3 நாள்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. யாருக்காவது பசிக்குதுன்னு நீங்க வாங்கி கொடுத்த ஒருவேளை சாப்பாடு கூட இப்போ ஒரு பெரிய புண்ணியமா மாறி உங்களை காக்க போகுது. உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்ச காலம் எல்லாம் மாறி வீட்டுல சந்தோஷமான சுப காரியங்களுக்கு நீங்க செலவு பண்ண போறீங்க. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இனிமே உங்க வளர்ச்சியை பார்த்து வாய் அடைச்சு போய் நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு தெய்வத்தோட பார்வை உங்க மேல முழுசா விழுந்துருச்சு. எதை நினைச்சோம் நீங்க இனிமே கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெயிக்க போறது நீங்க மட்டும்தான். விருச்சிக ராசிக்காரங்களை அழிக்கணும்னு நினைச்சு சுத்தி எவ்வளவு பேர் வலை விரிச்சாலும் அதுல நீங்க இனிமே கொஞ்சம் கூட சிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க குலதெய்வம் ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை ஒவ்வொரு நொடியும் காப்பாத்துது. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா தெரிஞ்சவங்களே உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாலும் அவங்க முகத்துல இந்த மார்ச் 31 மேல முழுசா கிழிஞ்சு தொங்க போகுது. உங்களை ஒன்னுத்துக்கும் லாயக்கில்லாதவங்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி உங்க அறிவும் திறமையும் என்னன்னு நீங்க ரொம்ப ஆழமா நிரூபிக்க போறீங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி குத்துனவங்க எல்லாரும் இனிமே உங்க கண்ணை பார்த்து பேசவே பயப்படுற அளவுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய அதிகாரமும் பதவியும் தேடி வரப்போகுது. இவங்க குடும்பத்துல வயசானவங்க யாராவது இருந்தா அவங்க ஆசீர்வாதத்தை முழுசா வாங்கிக்கோங்க. இவ்வளவு நாளா உங்க வீட்டுல உங்களை ஒரு ஆளாகவே மதிக்காதவங்க கூட இனிமே உங்க பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க.
உங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. சொந்த பந்தம் எல்லாம் நீங்க எங்க முன்னேறிட போறீங்கன்னு உங்களை ரொம்ப ஏளனமா பேசி சிரிச்சிருப்பாங்க. ஆனா இனிமே அவங்க வீட்ல நடக்கிற எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் உங்களை தேடி வந்து கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு அழகு பார்ப்பாங்க. நீங்க இழந்த மரியாதையும் கரவமும் பல மடங்கா திரும்ப உங்க கைக்கே கிடைக்க போகுது. அதெல்லாம் நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இனிமே கவலைப்படவே தேவையில்லை. எங்கேயோ முடங்கி கிடந்த பணம் இல்ல உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்து பங்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் நிறைய வருதேன்னு சொல்லிட்டு யாருக்காவது கடனா கொடுக்கறதோ இல்ல ஜாமீன் கையெழுத்து போடுறதோ மட்டும் கண்டிப்பா செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு வரப்போற இந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பார்த்து உங்களை சுத்தி சில பேர் நல்லவங்க மாதிரி திரும்பவும் நடிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள சரியா அடையாளம் கண்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்க தேவைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு ரொம்ப அமைதியா உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க ராத்திரி படுக்கும் போது கூட ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டு தவிச்சிருப்பீங்க. ஆனா அந்த கவலை எல்லாம் இனிமே காத்துல பறக்க போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு என்ன சாதிக்க போறோம்னு ஒரு பெரிய சுறுசுறுப்பு உங்களுக்குள்ள தானா வந்துரும். இதெல்லாம் ஏதோ மாயமோ மந்திரமோ கிடையாது. கிரகங்களோட சாதகமான நிலையும் உங்க மேல அந்த தெய்வம் வச்சிருக்க அளவற்ற கருணையும் தான். உங்களுக்கு நடக்க போற இந்த பெரிய அதிசயத்தை இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க இத்தனை வருஷமா பொறுமையா இருந்த காலத்துக்கு அந்த தெய்வம் வட்டி முதலுமா சேர்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்க மடியில கொண்டு வந்து கொட்ட போகுது. வேலை பார்க்குற இடத்துல நீங்க எவ்வளவுதான் உண்மையா உழைச்சாலும் உங்க பேரை கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் சுத்தி சுத்தி வந்திருக்கும். நீங்க செய்யற நல்ல விஷயங்களை மறைச்சு சின்ன தப்ப பெருசாக்கி மேலதிகாரிகள் கிட்ட போட்டு கொடுக்கற வேலைகள் நிறைய நடந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி நரித்தனம் பண்றவங்க உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாது. உங்க நேர்மைக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. சம்பள உயர்வுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தவங்களுக்கு மனசுக்கு திருப்தியான அளவுல ஒரு நல்ல தொகை கிடைக்க போகுது. உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்ச அதே இடத்துல நீங்க ஒரு ராஜாவா இல்ல ராணியா உட்கார போறீங்க. உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுற காலம் நெருங்கிடுச்சு. இவங்களை சுத்தி இருந்த சூழ்ச்சிகள் எல்லாமே இப்போ தவிடு பொடியாக போகுது. யாரெல்லாம் உங்களை கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க மலை மாதிரி உயர்ந்து நிக்க போறீங்க. நீங்க யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்கவே வேணாம். காலமே அவங்களுக்கான பதில ரொம்ப தெளிவா சொல்லும். உங்க உழைப்பை சுரண்டி வாழ்ந்தவங்க எல்லாரும் இனிமே அவங்க செஞ்ச தப்புக்கு அனுபவிக்க போறத நீங்க தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுக்கான நியாயம் கிடைக்கிற இந்த நேரத்துல நீங்க ரொம்ப அமைதியா உங்க வெற்றியை மட்டும் கொண்டாடுங்க. தெய்வத்தோட கணக்கு எப்பவுமே தப்பாகாது அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப சுலபமா அந்த வாய்ப்பு கிடைச்சிரும். வெளிநாட்டுக்கு போறதுக்கு இருந்த அத்தனை தடைகளும் காகித வேலைகளும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். முகம் தெரியாத ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க போகுது. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. பயணங்கள் மூலமா உங்களுக்கு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சும்மா நடக்குமான்னு யோசிக்காதீங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ ஒரு துரும்பு கூட உங்களுக்கு பெரிய ஆயுதமா மாறும். நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்குற நேரம் இது. அதனால தைரியமா எந்த ஒரு புது முயற்சியிலையும் நீங்க இறங்கலாம். இத்தனை நாளா மன உளைச்சல்லையே உங்க உடம்ப ரொம்பவே கெடுத்து வச்சிருக்கீங்க. நேரத்துக்கு சாப்பிடாம சரியா தூங்காம உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிட்டீங்க. ஆனா அந்த காலமெல்லாம் இப்ப மலையேறிடுச்சு. உங்க உடம்புல இருந்த சின்ன சின்ன வலிகள் சோர்வு எல்லாமே இப்போ முழுசா நீங்கிடும். உங்க முகத்துல ஒரு புது வெளிச்சம் வரத நீங்களே கண்ணாடி பார்க்கும்போது ஆச்சரியமா உணர்வீங்க. மனசுல ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொள்ள போகுது. உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆகியிருக்கும். ஆனா இனிமே ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு தெய்வத்தோட அருள் உங்க குடும்பத்து மேல முழுசா நிறைஞ்சிருக்கு. உங்க கண்ணீர் எல்லாமே இனிமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பல பேருக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருக்கும். சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும், குறிப்பா துணிமணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செஞ்சு ஒரு பெரிய ஆடை நிறுவனத்தை உருவாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு சரியான பண வசதியோ இல்ல சரியான ஆட்களோ அமையாம இவ்வளோ நாளா அந்த கனவை தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலையை விடுங்க. இந்த மார்ச் 31 மேல நீங்க நினைச்ச அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான அத்தனை வாசல்களும் தானா திறக்க போகுது. உங்க கற்பனைக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி அந்த வியாபாரம் ஒரு பெரிய அடையாளமா மாறப்போகுது. உங்களை சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் நீங்க அடைஞ்சிருக்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு நிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தொழில்ல ஏதாவது பெரிய நஷ்டம் வந்திருந்தாலோ இல்ல உங்களை யாராவது ஏமாத்தி நடுத்தருவுல நிக்க வச்சிருந்தாலோ
அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பெரிய லாபத்தை பார்க்க போற நேரம் இது. நீங்க ஆரம்பிக்க போற அந்த புது தொழில்ல 4 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா வளர போறீங்க. உங்களை நம்பி முதலீடு செய்ய நிறைய பேர் தயக்கமே இல்லாம முன் வருவாங்க. இதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட சாமர்த்தியம் மட்டும் கிடையாது. உங்க கூடவே நிழல் மாதிரி இருந்து உங்களை வழி நடத்துற உங்க குலதெய்வத்தோட வேலை. உங்க வியாபாரத்துல இவ்வளவு நாளா இருந்த கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை எல்லாமே இனிமே காத்துல பறந்துடும். நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்குற நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. தொழில் ரொம்ப நல்லா போகுதே, லாபம் கொட்டுதேன்னு சொல்லிட்டு யாரையாவது நம்பி புதுசா கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு யோசிப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே தனிச்சு நின்னு வியாபாரத்தை பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட ஒட்டி உறவாடி உங்களை ஏமாத்துறதுக்குன்னே சில கூட்டங்கள் நல்லவங்க மாதிரி நடிச்சு வருவாங்க. அதனால யார நம்புறது, யார தள்ளி வைக்கிறதுன்னு ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த காரியத்திலையும் இறங்குங்க. உங்க உழைப்பையும் உங்க பணத்தையும் நீங்க ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டிய நேரம். எந்த முடிவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சிடுங்க. நீங்க இவ்வளவு நாளா பசியோடும் பட்னியோடும் கஷ்டப்பட்ட காலமெல்லாம் மாறி இனிமே நீங்க ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கண் முன்னாடியே ஒரு பெரிய மாளிகை கட்டி கார் வாங்கி நீங்க சந்தோஷமா வாழ போறத அந்த தெய்வம் முடிவு பண்ணிடுச்சு. உங்க தலைமையில இருந்த கடன்காரங்க தொல்லை எல்லாமே படிப்படியா குறைஞ்சு நீங்க யாருக்கும் பயப்படாம நெஞ்சை நிமிர்த்தி நடக்க போறீங்க. ராத்திரி ஆனா தூக்கம் வராம எத்தனையோ நாள் அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே நிம்மதியான தூக்கமும் எந்திரிச்சா ஒரு சுறுசுறுப்பும் உங்களுக்குள்ள தானா வந்துரும். உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு முழுசா விலகி உங்களுக்கான வெளிச்சம் பிறந்துருச்சு. எதை நினைச்சும் பயப்படாம துணிஞ்சு நில்லுங்க. வெற்றி உங்க கைவசமாச்சு. இத்தனை நாளா மத்தவங்களுக்காகவே உழைச்சு வாழ்ந்து உங்களை நீங்களே சுத்தமா கவனிக்காம விட்டுட்டீங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே பாக்குறதுக்கு நேரம் இல்லாம கஷ்டங்களுக்கு நடுவுல ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு சாதகமா மாறுறதால உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களை நீங்களே அழகுபடுத்திக்க ஆரம்பிப்பீங்க. புதுசா உங்க முடி அலங்காரத்தை மாத்திக்கிறதோ இல்ல முகத்துல ஒரு கம்பீரமான தாடி வச்சு உங்க தோற்றத்தையே முழுசா மாத்த போறீங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாம் முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரிய போகுது. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய வசீகரத்தை கொடுக்க போறாரு. இந்த வெளித்தோற்ற மாற்றம் சும்மா கிடையாது. இது உங்க மனசுக்குள்ள பிறந்திருக்க ஒரு பெரிய தைரியத்தோட வெளிப்பாடு. இது வரைக்கும் உங்களை ஏளனமா நினைச்சவங்க உங்க புது கம்பீரத்தை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி போகவே ஆரம்பிப்பாங்க. ஒரு கூட்டத்துல நீங்க போய் நின்னா எல்லார் பார்வையும் உங்க மேலதான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உங்க முகத்துல தானா வந்துரும். உங்களை ஒதுக்கி வச்ச சொந்த பந்தம் எல்லாம் உங்க புது தோற்றத்தையும் நீங்க அடைஞ்சிருக்க வெற்றியையும் பார்த்து ரொம்பவே பொறாமைப்பட போறாங்க. ஆனா அதெல்லாம் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு பெரிய பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க. உங்க தன்னம்பிக்கை இப்போ இமயமலை அளவுக்கு உயர்ந்து நிக்குது. உடம்புல இத்தனை நாளா இருந்த அசதி, சோர்வு எல்லாம் காத்துல பறந்து போய் ஒரு பெரிய சுறுசுறுப்பு உங்களுக்குள்ள வரப்போகுது. காலையில எந்திரிச்சதும் உங்களை நீங்களே ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள தானா ஊற்றெடுக்கும். இதுக்கு முன்னாடி வைத்தியத்துக்கு அலைஞ்ச காலம் எல்லாம் மாறி இனிமே உங்க சந்தோஷத்துக்காகவும் உங்க குடும்பத்தோட தேவைக்காகவும் செலவு பண்ண போறீங்க. நீங்க உடுத்துற உடைகள்ல இருந்து உங்க நடை உடை பாவனை வரைக்கும் எல்லாமே ஒரு ராஜகம்பீரத்தோட மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் கிடையாது. பட்ட காயங்களுக்கு அளவே இல்லை. ஆனா இனிமே நீங்க பார்க்க போறது எல்லாமே ஏறுமுகம்தான். உங்க கால்பட்ட இடமெல்லாம் இனிமே உங்களுக்கு சாதகமா தான் அமையும். இந்த மாற்றம் எல்லாம் ஏதோ ஒரு நாள்ல தானா நடக்கல. அந்த குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் சரியான பதிலடி கொடுக்க உங்களை ஒரு புது மனுஷனாவே மாத்தி நிப்பாட்ட போகுது அந்த சக்தி. அதனால சுத்தி இருக்கிற யார பத்தியும் கவலைப்படாம உங்க மேல மட்டும் முழு கவனத்தை வைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப தைரியமா வாழுங்க. உங்க சந்தோஷத்தையும் உங்க நிம்மதியையும் இனிமே இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியாலையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நீங்க இத்தனை வருஷமா ஆசைப்பட்ட அந்த ராஜ வாழ்க்கை உங்களை தேடி உங்க வீட்டு வாசல் படிக்கு வந்துருச்சு. அதை முழு மனசோட ஏத்துக்க தயாராகுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த நேரத்துல ஆழமா சொல்லியே ஆகணும். உங்களுக்கு நடக்க போற இந்த பிரம்மாண்டமான நல்ல மாற்றங்களை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு வயிறு எரியத்தான் செய்யும். நேத்து வரைக்கும் ஒன்னுத்துக்கும் லாயக்கில்லாதவங்க அப்படின்னு உங்களை ஏளனமா சொன்னவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆளா நிக்கும் போது அவங்களால அதை அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க முடியாது. அதுக்காக நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போடவோ இல்ல உங்களை நிரூபிக்கவோ வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க வெற்றியை மட்டும் எப்பவுமே சத்தம் இல்லாம ரொம்ப அமைதியா கொண்டாடுங்க.
முக்கியமா உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சந்தோஷமான விஷயங்களையோ இல்ல உங்களுக்கு வரப்போற பண வரவையோ வெளியில யாருக்கிட்டையும் ரொம்ப தம்பட்டம் அடிக்காதீங்க. ஏன்னா கண் திருஷ்டிங்கிறது ரொம்ப பொல்லாதது. அது எவ்வளவு பெரிய மலையை கூட சரிச்சிடும். அதனால உங்களுக்கு வந்திருக்க இந்த ராஜயோகத்தை ரொம்ப கவனமா யாருக்கும் தெரியாம பக்குவமா அனுபவிங்க. ரொம்ப வருஷமா போகணும்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருந்த ஒரு பெரிய ஆன்மீக பயணம் இந்த 3 நாள்ல உங்களுக்கு முழுசா கைகூடி வரும். உங்க குடும்பத்தோட, குறிப்பா உங்க குலதெய்வ கோயிலுக்கோ இல்ல நீங்க ரொம்ப நாளா வேண்டிட்டு இருந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கோ எந்த தடங்களும் இல்லாம போயிட்டு வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தானா வந்து அமையும். அந்த பயணத்துல உங்களுக்கு இத்தனை நாளா இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க உங்க தோள் மேல சுமந்துட்டு இருந்த கஷ்டம், துக்கம், அவமானங்கிற பாரம் மொத்தமும் அந்த கோவில் படியில இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய ஆசுவாசம் உங்களுக்கு கிடைக்கும். யாருன்னே முகம் தெரியாத ஒருத்தர் மூலமா அந்த கோவில்ல உங்களுக்கு ஒரு எதிர்பாராத உதவியோ மரியாதையோ கிடைக்கும். அந்த நிமிஷம் அந்த தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்குது அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இது மட்டும் இல்லாம நீங்க செய்யற சின்ன சின்னதான தர்மங்கள் கூட இப்போ உங்களுக்கு பல மடங்கா புண்ணியத்தை சேர்த்து வைக்க போகுது. உங்க கைக்கு காசு தாராளமா புழங்குற இந்த நேரத்துல உங்களால முடிஞ்ச வரைக்கும் பசிக்குதுன்னு வர்றவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுங்க. ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய அரணா அமையும். இதெல்லாம் அந்த தெய்வத்துக்கே நீங்க செய்யற நேரடி நன்றி கடனா போய் சேரும். உங்க தலைமுறைக்கும் அது ஒரு பெரிய கவசமா இருந்து உங்களை காக்கும். இந்த மார்ச் 31 அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும், வைக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அத்தனை கிரகங்களோட முழு ஆசீர்வாதமும் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. அதனால நீங்க எதை நினைச்சோம் இனி ஒரு நிமிஷம் கூட கலங்க வேண்டியதில்ல. உங்க வாழ்க்கையோட பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. துணிஞ்சு நில்லுங்க. இனிமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பிடிவாதம் இருக்கும். நினைச்சதை முடிக்காம எக்காலத்திலயும் விட மாட்டீங்க. ஆனா கடந்த சில வருஷமா நீங்க எதை தொட்டாலும் அது ஒரு பெரிய தடையா மாறி உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சிருக்கோம். இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. நீங்க தொட்ட மண்ணு கூட பொண்ணா மாறுற காலம் உங்களுக்கு பிறந்துருச்சு. குறிப்பா நீதிமன்ற வழக்குகள், பஞ்சாயத்துன்னு ரொம்ப நாளா அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு முழு சாதகமா வரப்போகுது. எந்த பெரிய ஆட்களை வச்சும் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்த உங்க குலதெய்வம் நேர்ல வந்து நின்னு உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போகுது. உங்களை அநியாயமா சிக்க வைக்க நினைச்சவங்க எல்லாரும் அவங்க வெட்டின குழியில அவங்களே தலைகுப்புற விழ போறாங்க. உங்க பக்கம் இருந்த நியாயம் இப்போ ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டப்பட போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க உடம்புல இருந்த ஒரு பெரிய அசதி முழுசா நீங்க போகுது. என்ன வியாதினே தெரியாம மருத்துவமனையா ஏறி இறங்கி எவ்வளவு காசை தண்ணியா செலவு பண்ணிருப்பீங்க. எவ்வளவு மருத்துவர் மாத்திரை கொடுத்தும் கேட்காத பல வலிகள் இப்போ தானா மாயமா மறைய போகுது. ஏன்னா இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. உங்களை சுத்தி இருந்த கெட்ட சக்திகளோட பெரிய தாக்கம். அதெல்லாம் இப்போ 31 அப்புறம் செவ்வாய் பகவானோட பலத்தால சுக்குநூறா உடைய போகுது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது சுறுசுறுப்பு உங்க நரம்புகள்ல பாயும். இத்தனை நாளா இருண்டு கிடந்த உங்க முகம் பர்ணமி நிலா மாதிரி பிரகாசமா மாற போறத உங்க வீட்டுல இருக்கிறவங்களே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் திரும்ப உங்களை தேடி வரப்போகுது. சின்ன சின்ன தப்பால பிரிஞ்ச கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல சொத்து பிரச்சனையால பேசாம போன சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்களே செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து நிக்கிற காலம் இது. ஆனா நீங்க ரொம்ப பெருந்தன்மையா அவங்களை ஏத்துக்குவீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே உண்மையான அன்புக்கு அடிமை. உங்க அன்பை இவ்வளவு நாளா யாரும் சரியா புரிஞ்சுக்கலையேங்கிற உங்க ஏக்கம் இப்ப முழுசா தீரப்போகுது. உங்க வீட்டுல இனிமே அழுகுரலே கேட்காது. எப்பவும் சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். உங்களை நம்பி இருக்கிற உங்க பிள்ளைங்க நீங்க நினைச்சதை விட வாழ்க்கையில ரொம்ப உசரத்துக்கு போக போறாங்க. அவங்கள பார்த்து நீங்க ரொம்பவே பெருமைப்படுற அந்த நாள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேருக்கு நேரா வந்து சண்டை போடுறவங்களை விட கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் எப்பவுமே அதிகம். நீங்க ரொம்ப உசுரா நம்பினவங்களே. உங்க முதுகுல குத்துன கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பை கொடுக்க போகுது. உங்களுக்கு எதிரா யார் என்ன சதி செஞ்சாலும் அது உங்ககிட்ட நெருங்கறதுக்கு முன்னாடியே சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். நீங்க யாரையும் பழிவாங்கணும்னு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்காக அந்த தெய்வமே நேரடியா களத்துல இறங்கி உங்க எதிரிகளை உங்களுக்கு அடையாளம் காட்ட போகுது. நேத்து வரைக்கும் உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்ததையெல்லாம் புடுங்கிட்டு போனவங்க கூடிய சீக்கிரமே செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்டயே வந்து நிக்கிற நிலைமை கட்டாயம் வரப்போகுது. அபன வரவு எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்க கனவுல கூட நினைக்காத அளவுக்கு பல திசையில இருந்தும் பணம் வந்து சேரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு நிலம் வாங்கணும், இல்ல சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டி உக்காந்துடணும்னு ஆசைப்பட்டு அது ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும்.
ஆனா இந்த மார்ச் 31 அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல சொத்து உங்க கைக்கு எந்த வில்லங்கமும் இல்லாம வந்து சேரும். உங்களை வாடகை வீட்டுல வச்சு அவமானப்படுத்தினவங்க கண்ணு முன்னாடியே நீங்க சொந்த வீட்டுல ரொம்ப சிறப்பா கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கையில பணம் நிறைய புழங்குதேன்னு சொல்லிட்டு யாருக்கும் பெரிய அளவுல கடனா கொடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப இலகிய மனசு, யார் கஷ்டம்னு வந்து அழுது நின்னாலும் உடனே இறங்கி உதவி செஞ்சிருவீங்க. ஆனா இந்த பொற்காலத்துல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ராத்திரி படுக்கும் போது கூட மனசுல 1000 கவலைகளை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லாம எத்தனையோ நாள் தவிச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலையெல்லாம் காத்துல பறந்துடும். உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சமா வந்து இறங்கிடுச்சுங்கிறத நீங்க சீக்கிரமே உணர போறீங்க. வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருக்கிறதையும், மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பெரிய நிம்மதி குடிக்கொண்டு இருக்கிறதையும் நீங்களே கண்கூடா பாப்பீங்க. இது வரைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த தெய்வம் இப்போ வட்டி முதலுமா சேர்த்து உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க போகுது. உங்களை வேண்டான்னு ரொம்ப ஈவு இறக்கமே இல்லாம ஒதுக்குனவங்க எல்லாரும் திரும்ப உங்ககிட்ட வந்து பேச ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்குற அளவுக்கு உங்க தலையெழுத்து ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. நீங்க எதை நினைச்சு கொஞ்சம் கூட பயப்படாம முழு நம்பிக்கையோட உங்க வேலையை மட்டும் தைரியமா செஞ்சுக்கிட்டே இருங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருக்க மாட்டீங்க. உங்க கையில காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது உதவி செய்யற இளகிய மனசு உங்களுக்கு உண்டு. ஆனா அப்படி உதவி செஞ்சவங்க எல்லாம் நீங்க கஷ்டத்துல நிக்கும் போது எட்டி கூட பார்க்காம போன கதையெல்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்பவே நடந்திருக்கும். இனிமே அப்படிப்பட்ட துரோகங்களை நீங்க சந்திக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக வட்டம் இப்ப உருவாகிடுச்சு. உங்களை யாரு ஏமாத்த நினைச்சாலும் அவங்க நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய எச்சரிக்கை மணி தானே அடிச்சிடும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துடும். அதனால இனிமே நீங்க யாருக்கிட்டையும் ஏமாற வாய்ப்பே கிடையாது. இந்த மார்ச் 31 மேல உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துல ஒரு பெரிய வெளிச்சம் தெரிய போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ இது வரைக்கும் இருந்த மந்த நிலைமை முழுசா மாறி அவங்க ஒரு பெரிய சாதனை பண்ண போறாங்க. உங்க பிள்ளைங்களை பத்தி சுத்தி இருக்கவங்க தப்பா பேசி எத்தனையோ முறை உங்க மனசை காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அதே ஆட்கள் இப்போ உங்க பிள்ளைங்க அடைய போற வெற்றிய பார்த்து வாய் அடைச்சு நிக்க போறாங்க. என் பிள்ளைங்க இப்படி ஒரு பெரிய நிலைமைக்கு வருவாங்களான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. அவங்க கல்யாண விஷயமா ரொம்ப நாளா அலைஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் ரொம்ப சுலபமா கூடி வரப்போகுது. உங்க வீடே இனிமே சுப காரியங்களால ரொம்ப சந்தோஷமா மாறப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இல்ல ஒரு பெரிய கவலை வெளியில யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு ரொம்ப தவிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த சோகமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த கவலைய முழுசா வேரோட புடுங்கி எறிகிற மாதிரி ஒரு பெரிய நற்செய்தி உங்களை தேடி எந்த நேரமும் வரப்போகுது. உங்களுக்காகவே பிறந்த மாதிரி உங்க கஷ்டத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தோள் கொடுக்க ஒரு நல்ல உறவு உங்களை தேடி வரும். அது ஒரு நல்ல நட்பா இருக்கலாம், இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கிற சொந்தமா கூட இருக்கலாம். ஆனா அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. இத்தனை நாளா நீங்க விட்ட கண்ணீர் துளிகள் எல்லாம் இப்போ ஆனந்த கண்ணீரா மாற போற அந்த அற்புதமான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. தைரியமா இருங்க. அந்த குலதெய்வம் உங்க கைய இனிமே கட்டாயம் விடாது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். யார் நல்லவங்க யார் நம்ம கிட்ட காரியம் சாதிக்க பழகுறாங்கன்னு உங்களால பார்த்த உடனே ஈஸியா கணிச்சிட முடியும். ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த இறக்க குணத்தால தெரிஞ்சே சில பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி தப்புக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. இந்த மார்ச் 31 அப்புறம் உங்க புத்தி ரொம்ப கூர்மையா வேலை செய்ய போகுது. உங்களை சுத்தி பின்னப்படுற சதி வலைகளை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ரொம்ப சாமர்த்தியமா வெளியில வந்துருவீங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்க நினைச்சவங்கலாம் நீங்க தப்பிக்கிறத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பாங்க. உங்களுக்காக அந்த செவ்வாய் பகவான் ஒரு பெரிய கேடயமா நின்னு எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் உங்களை காப்பாத்த போறாரு. இப்பொருளாதாரத்துல நீங்க அடைய போற ஏற்றம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. இது வரைக்கும் உங்க கைக்கு வராம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பூர்வீக சொத்துகள் இல்ல கோர்ட்ல நிலுவையில இருந்த வழக்கா இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு முழு சாதகமா முடிய போகுது. எந்த பெரிய ஆட்களை வச்சும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைய ரொம்ப சுலபமா உங்க குலதெய்வம் தீர்த்து வைக்க போகுது. உங்களை வாடகை வீட்டுல வச்சு ஏளனமா பேசினவங்க கண்ணு முன்னாடி நீங்க சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டி ரொம்ப கம்பீரமா வாழ போறீங்க. உங்க கையில காசு புரளுறத பார்த்துட்டு உங்களை விட்டு விலகி போன சொந்தக்காரங்க எல்லாம்
மறுபடியும் உங்ககிட்ட ஒட்டி உறவாட வருவாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா யாரு கூட எவ்வளவு தூரம் பழகணும்னு ஒரு பெரிய கோடு கிழிச்சு வச்சுக்குவீங்க. இவங்க உடம்புல இத்தனை நாளா இருந்த அசதி, ஒரு இனம் புரியாத சோர்வு எல்லாமே இப்போ முழுசா பறந்து போயிடும். ராத்திரி ஆனா தூக்கம் வராம கண்ணீர் விட்ட காலமெல்லாம் மாறி எந்திரிச்சா ஒரு புது சுறுசுறுப்பும் தைரியமும் உங்களுக்குள்ள ஊட்டெடுக்கும். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்க தோள் மேல கை போட்டு நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்றத நீங்க ஒவ்வொரு நொடியும் உணர்வீங்க. வீட்ல எப்பவும் ஒரு சாமி கும்பிடுற வாசம், சுப காரியங்களோட சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்டு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய நிலைமைக்கு உங்களை பெருமைப்படுத்த போறாங்க. இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. வரப்போறது எல்லாமே உங்களுக்கான பொற்காலம்தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு பெரிய திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது ஊருக்கே கேக்குற மாதிரி தைரியமா பேசுறதா இருக்கலாம், இல்லனா சொந்தமா ஒரு துணிமணி வியாபாரம் செஞ்சு குறிப்பா பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசு புதுசா ஆடை வடிவமைக்கிற ஒரு திறமையா கூட இருக்கலாம். ஆனா இது நாள் வரைக்கும் அந்த திறமையை வெளியே கொண்டு வர முடியாம ஏதோ ஒரு பணத்தடையோ இல்ல ஆட்கள் தடையோ இருந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக போகுது. உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த அந்த திறமை இப்ப விஸ்வரூபம் எடுக்க போகுது. நீங்க செய்யற வேலைகள் அது இணையதளம் மூலமா செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல மக்கள் நேரடியா பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்க போகுது. உங்களை ஒன்னுத்துக்கும் லாயக்கில்லாதவங்கன்னு சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் உங்க திறமைய பார்த்து கைத்தட்டி பாராட்டுற நேரம் வந்துருச்சு. இவங்கள சுத்தி எத்தனையோ பேர் நல்லவங்க மாதிரி சிரிச்சு பேசி நடிச்சு உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சிருப்பாங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு படி முன்னேறிடக்கூடாதுன்னு பல சூழ்ச்சிகள் செஞ்சிருப்பாங்க. அந்த செவ்வாய் பகவானும் உங்க குலதெய்வமும் அவங்க முகத்திரைய முழுசா கிழிக்க போறாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க வாழ்க்கையில பெரிய சறுக்கலை சந்திக்க போறாங்க. அதை நீங்க நேர்ல பார்க்கும்போது தெய்வத்தோட கணக்கு எவ்வளவு சரியா வேலை செய்யுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க செஞ்ச பாவம் அவங்களையே நெருப்பா சுட போகுது. அதனால நீங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கவே வேணாம். ரொம்ப அமைதியா தள்ளி நின்று நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. உங்களுக்கான நியாயம் கிடைக்கிற இந்த நேரத்துல உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொள்ள போகுது. ஈகாசு பணத்தை பத்தி இனிமே நீங்க கவலைப்படவே தேவையில்லை. எங்கேயோ முடங்கி கிடந்த பணம், நீங்க செஞ்ச உண்மையான உழைப்புக்கு வர வேண்டிய கூலி எல்லாமே எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காத்துல பறந்துடும். 2 பேருக்கும் இடையில ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாகும். உங்க வீட்ல ஒரு சந்தோஷமான சுப காரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இந்த மார்ச் 31 மேல ரொம்ப பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏறி இறங்கினவங்களுக்கு வீட்ல தொட்டில் சத்தம் கேட்கிற காலம் நெருங்கிடுச்சு. உங்க தலைமுறையே நல்லா இருக்க போற ஒரு பொற்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். முழு நம்பிக்கையோட குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு தீராத நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவுதான் அடிபட்டாலும் பீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்து வர்ற குணம் உங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் எல்லாம் உங்களை முடக்கி போடுறதுக்காக வந்தது கிடையாது. உங்களை ஒரு பெரிய அனுபவசாலியா மாத்துறதுக்காக அந்த தெய்வம் கொடுத்த பாடங்கள்னு நீங்க இப்போ முழுசா புரிஞ்சுக்குவீங்க. இந்த மார்ச் 31 மேல உங்க மூளை ரொம்பவே சுறுசுறுப்பா வேலை செய்ய போகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சாமர்த்தியமா கையாளணுங்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்குள்ள தானா வந்துரும். உங்களை முட்டாள்னு நினைச்சு ஏமாத்த வந்தவங்கெல்லாம் உங்க அறிவாளித்தனத்தை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய அதிகாரமும் ஈர்ப்பும் தானா ஒட்டிக்க போகுது. முக்கியமா நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஒரு பெரிய வியாபார கனவு இப்போ நனவாக போகுது. குறிப்பா பெண்களுக்கான பிரத்யேக ஆடை நிறுவனம் ஒன்னை தொடங்கி அதுக்கு நிவிக் அப்படின்னு ஒரு அழகான பேரை வச்சு உலகறிய செய்யணுங்கிற உங்களோட நீண்ட நாள் ஆசை இப்போ எந்த தடையும் இல்லாம முழுசா நிறைவேற போகுது. இந்த தொழிலுக்காக நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். பண உதவிக்காக நீங்க யார் காலையும் போய் விழ வேண்டியதில்ல. உங்களை தேடி முதலீடு செய்ய பல பேர் தானா முன் வருவாங்க. நீங்க ஆரம்பிக்க போற இந்த நிறுவனம் உங்க ஊருக்கே ஒரு பெரிய அடையாளமா மாறப்போகுது. உங்களை பார்த்து பிழைக்க தெரியாதவங்கன்னு சிரிச்சவங்க எல்லாம் உங்க வியாபார வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியத்துல வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு செவ்வாய் பகவானோட பார்வை உங்க தொழில் ஸ்தானத்துல ரொம்பவே வலுவா விழுந்துருச்சு. இது மட்டும் இல்லாம உங்க தோற்றத்திலையும் ஒரு பெரிய கம்பீரம் வந்திருக்கு. முகம் எப்பவும் பிரகாசமா ஒரு பெரிய தேஜஸோட இருக்க போகுது. உங்களை நீங்களே ரொம்ப நேர்த்தியா அழகா வச்சுக்க ஆரம்பிப்பீங்க.
உங்க முடி அலங்காரம், தாடி அமைப்புன்னு எல்லாமே உங்களோட புது தன்னம்பிக்கையை வெளியில காட்டும். நீங்க நடந்து வரத பார்த்தாலே சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை தானா வரும். இத்தனை நாளா நோய்களாலேயும் மன உளைச்சலாலேயும் வாடி போயிருந்த உங்க உடம்பு இப்போ முழு ஆரோக்கியத்தோட ஒரு இரும்பு மாதிரி மாறப்போகுது. ராத்திரியில நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன புதுசா சாதிக்கலாங்கிற ஒரு பெரிய உற்சாகம் உங்களை உந்தி தள்ளும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க முகத்துல தெரியிற இந்த பெரிய மாற்றத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இவங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜ யோகத்தை நீங்க ரொம்ப பக்குவமா கையாளணும். திடீர்னு வர்ற பணத்தையோ பதவியையோ பார்த்து கொஞ்சம் கூட கர்வம் வந்துடக்கூடாது. எப்பவும் போல உங்க இயல்பான எளிமையான குணத்தோடவே இருங்க. உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்களை பழி வாங்கணும்னு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அவங்க செஞ்ச கர்மாவே அவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வர்ற செவ்வாய்க்கிழமை உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் குடும்பத்தோட மனசார ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவை கொடுங்க. இந்த மார்ச் 31 அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனை அதிசயங்களையும் நீங்க கண்குளிர பாப்பீங்க. இதுக்கு மேல உங்களை தடுத்து நிறுத்த இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் முடியாது. வெற்றி உங்க கையை விட்டு இனிமே மாறவே மாறாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.